மாப்பிள்ள என்னடாச்சு? அமுதா பிள்ளை பாத்துட்டீல? இங்கதானே வந்துகிட்டு இருக்கீங்க. என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ அமைதியா இருக்க? ஏய் என்ன நடந்து சொல்றா? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, அமுதாவை நான் பாத்துட்டேன். அப்புறம் என்ன, சீக்கிரம் கூட்டு வர வேண்டியதானே? அது டேய் ஏதாச்சும் பண்ணி அமுதா பிள்ளை கூட்டு வாடா. அவ மட்டும் இங்க வரலண்டா அப்படிதான்டா. ஏற்கனவே உங்க அக்காவும் அம்மாவும் அப்பத்தாவ புரு கொடுத்து ஏத்திக்கிட்டே இருக்காங்கடா. இந்த பாரு, விளக்கேத்த அவ இங்க வரலன்னா அவ வாழ்க்கைய வீணா போயிரும்டா. அவ ஆசைப்பட்டது அவளுக்கு கிடைக்காம போயிரும்டா. அவ ஆட்டத்தை கலைச்சிருவாங்கடா. டேய் ஏதாவது பண்ணி அவளை சீக்கிரம் அழைச்சிட்டு வாடா. சரி மாமா, நான் கூட்டிட்டு வரேன். வை. கடவுளே, இந்த நல்ல பிள்ளைக்கு ஏன் சோதனை மேல சோதனை கொடுத்துக்கிட்டு இருக்க? மாமா, உங்க மருமக பிள்ளைய நீங்கதான் எப்படியாவது உங்களுக்கு விளக்கு போட கூட்டி வரணும். என்னம்மா ஒரே வெடிச்சத்தமா இருக்கு? யாரு பிடிக்கிறா? வா பாக்கலாம். அமுதா, இதான் நல்ல சந்தர்ப்பம். யாரும் ஸ்டேஷன் இல்லைங்க, வா போலாம். என்ன அமுதா அமைதியா இருக்க? சீக்கிரம் போலாம் வா. எங்க? எங்கய்யா? உனக்காக அங்க எல்லாரும் அப்புச்சி சமாதியில காத்து கிடக்காங்க. எங்கன்னு கேக்குற? நீ மட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அமுதா. சொன்னா கேளு அமுதா, வா போலாம். போகலன்னா பிரச்சனை வரும் தான். அதுக்கு நீ இப்படியா? நான் தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லிதான் உள்ள வச்சிருக்காங்க. அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்காம அதை விட்டுட்டு ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போய் மேற்கொண்டு என்ன இன்னும் பெரிய தப்பு பண்ண சொல்றியலா? இல்ல, நாளா வரமாட்டேன். என் மேல எந்த தப்போ இல்ல, நான் நிரூபிச்சுட்டு தான் வெளியே வருவேன். நீ இப்படியே நீதி நியாயம் பேசிட்டு இருந்தா இங்கேயே தான் கிடைக்கணும். அங்க நீ வரலன்னா உன்னை படிக்க விடாம பண்ண இந்நேரம் திட்டம் தீட்டிட்டு இருப்பாங்க. அப்பதான் பேச்ச மீறி நடந்துக்கிட்டா அது வேற உக்கிரமாயிரும். அப்புறம் நீ படிக்கிறதுலதான் தேவையில்லாத சிக்கல் வரும். அதுக்குதான் சொல்றேன் அமுதா, வா ப்ளீஸ், வா போலாம் அமுதா. எங்க தேவையில்லாம இங்க நின்னு இத நீங்க தான் செஞ்சு ஏன்னு மாட்டிக்காதீங்க. நீங்க சீக்கிரமா யாருக்குமே தெரியாம கிளம்புங்க, போங்க. இதுக்கு மேல நான் உன்னை எப்படி காப்பாத்துறதுனே தெரியல. போங்க. ஏயா, ஒரு பட்டாசு கூட ஒழுங்கா பாத்துக்க தெரியல, நீங்களே எப்படியா கைதிய பாத்துக்க போறீங்க? எல்லாம் என் தலை எழுத்து. சார், வெயில்ல வெடிச்சிருக்குமோ? அப்படி ஒன்றும் தெரியலையா? இது எவனா வேணுக்குன்னு பார்த்த வேலை மாதிரி இருக்கு. இது தெரியாம இன்ஸ்பெக்டர் அம்மா வேற தேவையில்லாம கத்திக்கிட்டு போறாங்க. என்னது சொல்றதா? தப்பு பண்ணாதீங்கடா. பிரஸ் மீடியாலாம் இருக்கு. மேடம், தரமான சம்பவம்னு சொன்னீங்க, இப்படி ஒரு சம்பவம்னு சொல்லவே இல்லையே. ஓ, இதுதான் நீங்க சொன்ன சஸ்பென்ஸா? உண்மையிலேயே இது சூப்பர் மேட்டர் தான் மேடம். போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கழுத்துல ரவுடிங்க கத்தி. நல்ல ஹெட்லைன், சூப்பர் லைவ் மேட்டர் மேடம். டேய், போட்டோ வீடியோலாம் நல்லா தெளிவா இருக்கணும். யோ போட்டோலாம் எடுக்காதீங்க மேடம். நீங்க தான் எடுக்க சொன்னீங்க. ஏய் எடுக்காதீங்கன்னு சொல்றேன்ல மேடம். ஏன் மேடம்? இது எங்க சேனல் ஹாட் நியூஸ் மேடம். டேய் மரியாதையா கழுத்துல இருக்க கத்தி எடுங்க. எடுங்கடா. என்னையா பாத்துட்டு நிக்கிற? ஏதாச்சும் பண்ணுங்கய்யா. ஏய், யாராவது கிட்ட வந்தீங்க ஒரே சொர்க்குதான். மேடம், இப்ப என்ன பண்றது மேடம்?
கிட்ட வந்தா நீங்க மேல போயிருங்க மேடம். டேய் தப்பு பண்ணாதீங்கடா. பிரஸ் மீடியாலாம் இருக்குடா. தப்பிக்கவே முடியாது. தண்டனை உறுதி உங்களுக்கு. அதான் தண்டனை உறுதின்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு உங்களை விடணும்? எத்தனை தடவை திருட்டு கேஸ்ல உள்ள போறது? ஒரு தடவை கொலை கேஸ்ல உள்ள போய் பாப்போம். யோ என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? மேல் இடத்துக்கு போன் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ வர சொல்லியா? தொலைஞ்சிங்கடா ராஸ்கலுங்களா. என்னாச்சியா? தெரியலங்கய்யா. இறங்கி என்னன்னு பாரியா? இதோ பாக்குறேன். என்னாச்சியா? தெரியலங்கய்யா. இதோ பாத்துறேன். சீக்கிரம் பாரு. என்ன இது தடங்கள் மேல தடங்களா வருது? அவங்க விளக்கு ஏத்தாம போக கூடாதுன்னு சொல்றாங்களோ என்னவோ. ஆமா பத்தா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். திரும்ப போய் விளக்க ஏத்திடுவோம். அதான் பொழுது சாஞ்சிருச்சு. என்னத்தா அண்ணா, ஆ? புருஷன் சமாதிய பாக்க வந்தியா? ஆமாங்கய்யா, இன்னைக்கு அவருக்கு படையல் போட்டு விளக்கு போட வந்தோம். போட்டாச்சா? இல்லைங்கய்யா, பொழுது சாயறதுக்குள்ள விளக்கு போடுறதுதான் வழக்கம். கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு, அதான் கிளம்பிட்டோம். யாருதான் சொன்னா பொழுது சாயறதுக்குள்ள போடணும்னு? இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் விளக்கு போட்டா தான் மேல இருக்கிறவங்க மனசு குளிரும். அதுக்காகத்தான் நீங்க விளக்கு போடுறதுக்கு தடங்களா நடந்திருக்கும். எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. போங்க, இப்ப போய் விளக்க போடுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏய் யாருக்கு போன் பண்ண? இவர் எதுக்கு நீங்க வந்திருக்காரு? மேடம், நான் நம்ம டிபார்ட்மெண்ட் தான் மேடம் கால் பண்ணேன். ஐயா, அக்யூஸ்ட் இன்ஸ்பெக்டர் கழுத்துல கத்திய வச்சிருக்கானுவோ. நீங்க எல்லாம் சுத்தி நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? அதுவும் மீடியா வச்சுட்டு. ஐயா, கிட்ட போனா மேடத்தை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்குங்கய்யா. யோ, நீயே கிட்ட போற, எட்டு நின்று சுட வேண்டியதானே? அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்களா ஐயா? ஆமா, நீங்க எல்லாம் ரூல்ஸ் படி தான் செய்றீங்களா? குற்றவாளியா அடிக்காம விசாரிக்கன்னு சொல்றோம், நீங்க அப்படியே பண்றீங்க. உங்க பொண்டாட்டி மேல உள்ள கோவத்தெல்லாம் குற்றவாளி மேல தானே காட்டுறீங்க. ஏய், என்ன பண்றீங்க? எடுங்க கத்திய. இல்லைங்க ஐயா. என்ன மேடம், பிரஸ் மீடியா முன்னாடி அவளை போத பொருள் கேஸ் போட்டு நல்லா மாட்டி விட்டுட்டீங்களா? ஆமா, இங்க அவங்க நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. அடுத்து உடனே சுடுவாரு. ஹலோ, யாரு? ஜட்ஜி பேசல. போன கட் பண்ணிட்டான். முதல்ல ஒண்ணு கவனிச்சுட்டு அப்புறம் அவனை கவனிக்கிறேன். பணத்தை வாங்கிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய சீரழிக்குன்னு நினைக்கிறேன். நீ ஒரு பொம்பளையா? அவ இந்த வயசுலயும் படிச்சு சாதிக்கணும்னு வயிறு இருப்பான். அவன் மேல போய் கேஸ் போட்டு உள்ளதெல்லாம் நடத்திருக்கேன். உன்னால சும்மா உள்ள சொல்லு. யோ மீடியா, இதெல்லாம் முதல்ல ரீசா போடுங்கப்பா. அப்பதான் நாட்டுல உள்ள கெட்டவங்களுக்குலாம் ஒரு பயம் வரும். படிக்கிற ஸ்கூல் பொண்ணு மேல பணத்துக்காக போதை வழக்கு. எப்படி ஹெட்லைன் நல்லா இருக்கா? முகரைய நல்லா தொடச்சுக்கோ. அப்பதான் நாளைக்கு பேப்பர்ல
உன் போட்டோவில் பளிச்சுன்னு வரும். ஐயா தெரியாம காசு காசப்பட்டு பண்ணிட்டீங்கய்யா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. புள்ள குட்டிலாம் இருக்குங்கய்யா, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா மானமே போயிடுங்கய்யா. அப்புறம் நான் உயிரோடயே இருக்க முடியாதுங்கய்யா. உனக்கு மட்டும் தான் பிள்ளை குட்டி இருக்கா? இந்த பிள்ளைக்கு இல்லையா? உங்களை மட்டும் என்ன மிஷன் செஞ்சாங்க? அவளும் இப்படிதானே செஞ்சிருப்பா. அப்ப நீ இறக்க மாட்டியா? சொல்லு. ஐயா, இனி வாழ்க்கையில நான் தப்பே பண்ண மாட்டேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. உனக்காக இல்ல, இந்த பொண்ணுக்காக விடுற. மீடியா சார், இனிமே இந்த வீடியோ வெளில ரொம்ப பாத்துங்க. சரிங்க. சரியா? சரிங்க சார். போங்க, கிளம்புங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு எப்போ ஆபத்துனாலும் தெய்வம் மாதிரி என்ன வந்து காப்பாத்துறிய. நல்லது பண்றதுக்கு நன்றி எல்லாம் எதுக்குமா? நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்ப. அம்பிட்டு சொல்லியும் நீ இவ்வளவு லேட்டா வந்திருக்கேன்னா, இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி உன்னை படிக்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிருக்கவே கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு போன வாரமே வீட்டு பொறுப்பை சரியா பாத்துக்க தெரியல. அத்தை, என்ன மாணிக்கம்? நாம அவளை கண்டிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஏன் லேட்டா வந்தேன்னு காரணத்தை தெரிஞ்சுக்கலாம்ல. அதுதானே நியாயமா இருக்கும். என்ன பெருசா நியாயத்தை கண்டுட்டீங்க? இம்புட்டு முக்கியமான விஷயத்த சொல்லியும் நேரத்துக்கு வர முடியல. இதுல இவ என்னத்த சொல்லி கிழிக்க போறா? ஏய், சொல்லுடி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க? என் மாமா மேல இருந்து அவங்கள விளக்கத்தை விடாம தடங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாரு. எல்லாரும் பூஜையை நாளைக்கு வச்சுக்கலாம்னு கிளம்பிட்டாங்க. பார்த்தா வண்டியும் கிடமல. எல்லாம் நீ வரணுங்கிறக்காகத்தாமா அப்படி நடந்திருக்கு. மாமா உன்னை மேல இருந்து எப்படி காப்பாத்திட்டு இருக்காரோ அதே மாதிரி கீழே இருக்க ஒரு கடவுள் உன்னை அப்பப்ப காப்பாத்திக்கிட்டே இருக்காரு. அந்த நீதிபதி மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா நீ மாமா சமாதிக்கு வந்திருக்க முடியாது, விளக்கும் ஏத்திருக்க முடியாது. சித்தப்பா, எல்லாமே உங்களால தானே. நீங்க மட்டும் நடந்த விஷயத்த ஜட்ஜ் ஐயா கிட்ட சொல்லலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நானா? எனக்கு என்ன நடந்துச்சு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்புறம் எப்படி என்னால ஜட்ஜ் ஐயா சொல்லிருக்க முடியும்? சித்தப்பா, என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லலன்னா அப்புறம் வேற யார் சொல்லி அவங்க வந்தாங்க? அதானே எனக்கு ஒண்ணும் புரியலையாத்தா. நம்ம ஜிகிரி ஜோஸ் ஜட்ஜ் வேற யார் சொல்லி வந்திருப்பாரு? சரி விடு, மேல இருக்க ஆண்டவனே உனக்காக அந்த நீதிமான் வீட்டுல போய் பெல் அடிச்சிருப்பாரு. என்ன நான் சொல்றது சரிதானே? இந்த நிக்கிற மாதிரி மரம் மாதிரி இவனை சீக்கிரம் கூட்டு வாடான்னு சொன்னா போனவன் தான். ஒரு போன் இல்லாதா? ஏண்டா நீ மட்டும் ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு கவனிச்சிருந்தா இப்படி பெரிய பிரச்சனை ஆயிருக்குமா? வாடா அந்த பக்கம் வாதா. மொறப்பு வேற. நான் மரமா? இந்த மரம் அசையாம இருந்தா தென்றலே வந்திருக்காது. ஜட்ஜ் அவர்கிட்டே பேசலாம். அவர்கிட்டே பேசலாம், அதான் கரெக்டா இருக்கும். ஹலோ ஹலோ சார், நான் செந்தில் பேசுறேன். செந்தில்னா யாரியா? இந்த கவுண்டமணியோட சேர்த்து காமெடி பண்ணுவாரு அந்த செந்திலா? இல்ல சார், நான் பேரை சொன்னா தெரியறதுக்கு நீ என்ன பிரியாளா? யாரு, உனக்கு என்ன வேணும்னு விவரத்தை சொல்ல. முதல்ல என் நம்பரை யார் கொடுத்தா அதை சொல்லு. சார், நான் செந்தில், அமுதாவோட புருஷன். அமுதா யாருன்னா லேண்ட்மார்க்கு எதுக்கியா பின்கோடு? அமுதா பேர் சொன்னா தெரியாம இருக்குமா? ஓ, நீ அமுதா புருஷனா? என்னையா தெரிஞ்ச பொண்ணு கால் பண்ணிருக்க? உள்ள ஒழுங்கா போய் ஸ்கூல்ல படிக்குதா? உங்ககிட்ட பணத்தை வாங்கினதுக்கு என்ன நல்லா மாட்டி விட பாத்தீங்க. நீங்க என்ன சொன்னீங்க?
அந்த பொண்ணுக்கு பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்ல. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, பெருசா எந்த சிக்கலும் வராதுன்னு தானே சொன்னீங்க. அதை நம்பி தானே நானும் தைரியமா பணத்தை வாங்கினேன். யோ, அவளுக்காக பெரிய ஜட்ஜே வந்து நிக்கிறாரியா? கோர்ட்ல விசாரிக்க வேண்டிய தீர்ப்ப ஸ்டேஷன்ல விசாரிச்சுட்டு சொல்லிட்டு போறாரு. அந்த பொண்ணுக்கு பின்னாடி இவர் இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா நான் முதல்லயே ஒத்துட்டு இருக்க மாட்டேன். அவரு ரொம்ப நேர்மையானவரு. படிப்பு விஷயத்துல யாராவது தப்பு பண்ணா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு. நல்ல வேலை என் யூனிஃபார்மை கழட்டாம விட்டாரு. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மேடம், நீங்க கிளம்பலாம். இல்ல மேடம், கிளம்புங்க. நீங்களாம் செல்வா அப்பச்சி அம்சா ஆளுங்க தானே? அவங்க என்ன துரத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க. அண்ணே, அப்பச்சி சொன்னார் என்ன? அண்ணே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. நீங்க செல்வா அப்பச்சி சொன்ன மாதிரி வந்துட்டீங்க. நீ நினைக்கிற மாதிரி நாங்க செல்வா அனுப்பின ஆள் இல்ல. நாங்கெல்லாம் ஒரே ஆளுங்க தான். அந்த பொண்ணை கிண்டல் பண்ணி தப்பு பண்ணவன் நீ. நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு புத்தி சொல்ல வந்து என் பொண்ணு அமுதாவை நக்கல் பண்ணதும் இல்லாம அடிக்கிறதுக்கு நீ கை வாங்கியிருக்க. உன்னை தட்டி திருத்தறதுக்காக என் பொண்ணு கோவத்துல 2 தட்டு தட்டி இருப்பான். அவ உன்னை விட வயசுல பெரியவன், உனக்கு அக்கா மாதிரி. அவ புத்திமதி சொல்லி உன்னை அடிச்சா அதுல என்னடா தப்பு? என்ன தப்புங்கிறேன்? நடந்ததை அப்படியே மறந்துட்டு போறதை விட்டுட்டு அவளை பழி வாங்குறன்ற பேர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்டா கொடுக்குற. இந்த சின்ன வயசுல உனக்குள்ள இம்புட்டு வன்மமா? தப்புல தப்புல தப்புல. அவ யாருன்னு நினைச்ச? என் மாவ. அவ எம்பிட்டு நல்லவன் தெரியுமாடா உனக்கு? இன்னும் எறும்புக்கு கூட துரோகம் பண்ண கூடாதுன்னு நினைப்பா. அப்படிப்பட்ட நல்லவள இதுதான் உனக்கும் பையனுக்கும் முதலும் கடைசி தரவுமா இருக்கணும். இதுக்கப்புறம் உன் பையன் ஸ்கூலுக்கு போறதும் தெரியக்கூடாது, அங்க இருக்கிற இடமும் தெரியக்கூடாது. நீதி ஏதாவது கோளாறு பண்ணணும்னு நினைச்சா நீ உயிரோட இருக்க மாட்ட. ஜாக்கிரதை. என்ன மன்னிச்சர்றா. பெத்த பிள்ளைக்கு முன்னாடி அப்பன் அடிக்கிறது தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. உன் பிள்ளைக்கு பாடம் எடுக்கணும்ல, அதனாலதான் வரேன்.
எங்களை இன்னும் எதுவும் தெரியாத 3ஆம் கிளாஸ் புள்ளையாவே நினைக்க வேணாம்னு சொல்லுங்க. பாரு மாமா, 10வது பாஸ் ஆயிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஓவரா ஆட வேணாம்னு சொல்லுங்க. நான் BA முடிச்சவன், அத மனசுல வச்சுக்க சொல்லுங்க. சித்தப்பா, படிச்சா மட்டும் போதுமா? அடுத்தவங்களை மதிக்கணுங்கிற தன்மையும் வேணும்ல. மாமா, சித்தப்பா, மாமா, சித்தப்பா, மாமா, சித்தப்பா, முத்துக்கடா, உங்க பத்தியில நான் படுக்க நினைச்சது ஏன் தப்புதான். ஒண்ணு சேர்ந்து தொலைங்க, இல்ல பிரிஞ்சு தொலைங்க. ஒருத்தரை இப்படி இம்சை பண்ணி அதுல குளிர் காயாதீங்க. மாமா, நான் இங்க இருந்து போற வரைக்கும் யாராவது பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. முசுக்கணியை கூட தாங்கிதான் போட்டுக்கு இதுங்க 2 பேரும் கடிக்கிற கடியை தாங்க முடியல. ஐயோ அப்பா. என்ன பண்ணலாம்? எதுவுமே யோசனை வர மாட்டேங்குது. தெரியலையேம்மா. ஷோ, இவளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. இவளை ஸ்கூலுக்கே போக விடக்கூடாது. என்ன தெரியலையேம்மா. மா மா, சூப்பர் ஐடியா ஒண்ணு மாட்டி இருக்குமா. இன்னைக்கு அந்த அமுதா கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகவே மாட்டா. அக்கா, நீ முதல்ல ஐடியாவை சொல்லு. அது சூப்பரா டுபாகோரான்னு நான் சொல்றேன். டேய், என்னடா என்ன போய் இப்படி குறைச்சு மதிப்பிட்டுட்ட? வா. அம்மா மனசு வச்சாங்கன்னு வெயி, கண்டிப்பா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். மா 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 மா, என்னடி, என்ன வச்சு என்ன பண்ண போற? நீ எதுவும் பண்ண வேணாமா, பேசாம படுத்துரு. ராணா பாத்தியாமா? என்னடி சொல்ற? உடம்பு முடியாம படுத்துருமா. இதுக்கு முன்னால இப்படித்தானே அவளை பரீட்சை எழுத விடாம இதே மாதிரி ஐடியா பண்ணீங்க. என்னாச்சு? ஷோமா, அத அவ வருவாள இல்லையான்னு பெட்டு வச்சோம். கடைசியில யாரு ஜெயிச்சா? நான் தானே ஜெயிச்சேன். அவ வந்தாள்ல. அன்னைக்கு உன் பர்ஃபார்மன்ஸ் வீக். இன்னைக்கு நீ நடிக்கிறத பார்த்து உன்னோட ஒட்டுமொத்த பர்ஃபார்மன்ஸையும் காட்டி அவளை நம்ப வைக்கணும். உண்மையிலேயே உனக்கு உடம்பு முடியல, நீ நடிக்கிறத பார்த்து அவ நம்பணும். புரியுதா? உன்னை பார்த்து அவ ஸ்கூலுக்கே லீவு போடணும். மா, என்ன என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இத பாரு, என் மண்டைக்கு தினுசாலாம் ஐடியாலாம் வராது. செஞ்சதான் திரும்பி திரும்பி செய்யணும். போன தடவை ஓரம் கட்டினாலும் ஒரு தடவை கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இது பாரு, அது இன்னைக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மா, அப்புறம் ஒரு விஷயம், நாங்க இங்க இருந்தோன்னு அப்பத்தா எங்களை உன்னை பாத்துக்க சொல்லும். இவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதனால வெளியே போன அப்பத்தா உள்ள வரதுக்குள்ள நானும் தம்பியும் வெளியே கிளம்பி போயிடுறோம். என்ன என்ன சொல்ற? என்னமோ சொல்ற. மா, அக்கா சொல்ற மாதிரி எல்லாம் உன் ஆக்டிங்ல தாமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் மா. அவங்கள அப்படியே நம்ப வச்சிருமா. பாவிய உன்னை படிக்க விடாம என்னமா பாடுபடுத்துறாளுங்க. இதுல இந்த கேள்வி எங்க அக்காவையும் கூட்டி சேர்த்துக்கிட்டு இருக்காளுங்க. நீ என்னமா பண்ண போற கண்ணு? அவங்க என்ன டிராமா பண்ணாலும் நான் கண்டுக்காம ஸ்கூலுக்கு போயிட்டே தான் இருப்பேன். அதான் சரி. இவங்க பண்ற அலப்பறையெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு
இன்னும் டிராமாவை ஸ்டார்ட் பண்ணாம இருக்காக. ஸ்டார்ட் பண்ணிட்டாக்கல, நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அம்மா அமுதா, என்ன அமுதா, பள்ளி கொடுத்து கிளம்பிட்டியா? ஆமா வீட்ல அப்பத்தா. எல்லா வேலையும் முடிச்சிட்டல்ல? முடிச்சிட்டேன். சீக்கிரமே கிளம்பிட்ட போல இருக்கு. வீட்ல வேற எந்த சத்தமும் இல்லாம அமைதியா இருக்கு. என்ன விஷயம்? யாரும் இல்லையா வீட்ல? ஆமா அப்பத்தா, உங்க பேத்தியும் சின்ன பேரனும் அவசரமா கிளம்பி வெளியே போயிருக்காங்க. வேலை எதுவும் இல்லாம வெட்டி சோறு திங்கிறவங்களுக்கு அம்பட்டு அவசர வேலை என்ன இருக்கு? எல்லாம் என்னைய ஸ்கூலுக்கு போக விடாம பண்றதுக்குதான். வேற என்ன? என்னடியம்மா சொல்ற? ஆமா அப்பத்தா, வழக்கம் போல இன்னைக்கும் ஒரு திட்டம் போட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க. எங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்க சொல்லிருக்காங்க. அத்தையும் உள்ள நடிப்பு பிச்சு உதறிட்டு இருக்காங்க. எங்க உங்க பேரனும் பேத்தியும் வீட்ல இருந்தா நீங்க அவங்கள பாத்துக்க சொல்லுவீன்னு கிளம்பி வெளியே போயிட்டாங்க. இவங்க திட்டம் மொத்தமா எனக்கு தெரிஞ்சிட்டதுனால நான் எதையும் கண்டுக்காம ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். அம்பட்டு பண்றாங்களா? வெளியில போனவங்க வீட்டுக்கு வரட்டும், கைய கால உடைச்சு மூளையில போடுறேன். சரிதா, நீ கிளம்பு. உங்க அத்தைக்கு என்ன கசாயம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ மட்டும் அவங்க கூட இருந்திருந்தா இப்படி ஆயிருக்குமா? அவங்க இப்படி கிடைக்கிறதுக்கு நீ மட்டும்தான் காரணம். அப்படி என்னடி உனக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க? அவங்க உனக்கு அம்மாவா தானே இருந்தாங்க. உன்னை என் மருமகன்னு தலை மேல தூக்கி வச்சு தானே கொண்டாடினாங்க. அவங்களுக்கு நீ படிக்க போறது பிடிக்கல, அதனால கொஞ்சம் கோவமா இருந்துச்சு. அதை தாண்டி உன்கிட்ட எப்பயாவது கண்டிப்பா நடந்துக்கிட்டாங்களா? உன் பேச்ச தானே பெருசா மதிச்சாங்க. அவங்களுக்கு முடியாதப்ப கூட கூட இருந்து பாத்துக்காம அப்படி என்ன படிச்சு கிழிக்க போற நீ? புருஷன் பேச்சையும் மதிக்க மாட்டேன், மாமியார் பேச்சையும் மதிக்க மாட்டேன். நீ உன் மனசுல பட்டதை சரி நினைச்சு பண்ணுவ, அப்படிதானே? அப்படி நீ பண்ணதால இழப்பு உனக்கு இல்ல, எங்களுக்கு தான். உன்னோட விடாப்புடி கௌரவத்தால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது எங்க அம்மா தான். அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். மாப்பிள, இங்க பாருடா, நடந்தது என்னன்னு முழுசா தெரியாம ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? யோ, என்ன நடந்தது? என்ன நடந்தது? இங்க வாடா, நான் சொல்றேன். எதுக்கு என்ன கூப்பிடுற? வான்னு சொல்றீங்களா? வாடா. விடு மாமா.